உடைய ஸ்டிச் பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். ஷூயிங் த்ரெட் எல்லாத்துக்குமே மிஷின் த்ரெட் கொடுத்துருப்பேன். அதுதான் இப்போ யூஸ் பண்ணி நார்மல் முடிச்சு போட்டு இப்படி மேலே இழுத்துருக்கேன் நான். அதில் ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் லோட் பண்ணி பக்கத்துலேயே நல்லா டைட்டாக வச்சு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே இழுக்கிறேன். திருப்பியும் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன். திருப்பி எகைன் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துக்கிறேன். லாக்குனா குட்டி செயின் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச்சு தான். அதுலேயே நம்ம சுகர் பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இந்த சுகர் பீடு பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு இது தான். நீங்கள் இப்போ நான் லோட் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடாக நீங்கள் வச்சு லோட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்குது சென்டரில். உங்களுக்கு பார்த்தாவே கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இதுவே 2 சுகர் பீடாக வச்சு நீங்கள் லாக் பண்ணும்போது இன்னுமே அந்த நெருக்கம் வந்து ரொம்ப நெருக்கமாக வரும், கேப் வராது. அதனால் எப்பயுமே ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு சுகர் பீடு, அப்படி இல்லைன்னா 2 சுகர் பீடு மட்டும்தான் லோட் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணினீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டோ அல்லது அந்த ஸ்டாண்டில் இருந்தோ கிளாத் எடுத்துட்டிங்கன்னா அந்த லூஸ் அடிக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாக்கும்போது ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி போடணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள்.